ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியான சேமியா பாயாசம் தாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பாதாமும் முந்திரியும் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கலர் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுலேயே வந்து கொஞ்சமாக திராட்சையை வந்து நான் வறுத்துக்க போகிறேன். என்கிட்ட எனக்கு கருப்பு திராட்சை தான் இருக்குது, அதை தான் வறுத்துக்கிறேன். திராட்சை வந்து நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம். இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இதையும் வந்துட்டு நம்ம அந்த முந்திரி பாதாமோட சேர்த்து எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம அந்த நெய்யில் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா நான் நெய்யிலே வறுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் வந்து தண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா சுடு பண்ணிக்கிறேன். டைரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால நம்ம சேமியா வறுக்கிற டைமில் தண்ணியை சுடு பண்ணிக்கலாம். நான் எடுத்த கப்பில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்துட்டு நல்லா சுடு பண்ணிக்க போகிறேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா சேமியா, அதோட சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியமில் வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா சேமியா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சேமியா வந்துட்டு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேமியா எடுத்த கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணா நீங்கள் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்க இதுக்கு பதில் வந்துட்டு நீங்க நாட்டு சக்கரை இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு 1/2 கப்பா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு இருக்கும். நாட்டு சக்கரை இனிப்பு கம்மியா இருக்கும். சக்கரை சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். சக்கரையும் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல வந்துட்டு நான் சேமியா எடுத்து அதே கப்ல 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டா போதும். அடுப்பை வந்துட்டு ஹைல வச்சிருங்க அப்படின்னா பொங்கிடும். பால் சேர்த்ததுனால சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சக்கரை பால் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு சேமியாவும் நல்லாவே வெந்திருக்கு. பார்க்கும்போது தண்ணியா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க, ஆனதுக்கு அப்புறம் வெட்டி ஆயிடும். இது கரெக்டா ஒரு பதமா இருக்கும். எப்பயுமே பாயசம் செய்யும் போது கொஞ்சம் தண்ணியா செய்யணும். நம்ம ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிடும். இப்ப பால் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். கடைசியா வந்துட்டு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நம்மளோட சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு கடைசியா இதோட நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா பால் நல்லா சுடு பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சேமியா பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க இதோட பாயசத்தோட அப்பளத்தை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.